Hello students, this is A3 Education. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Chapter 1 Relations and Function Class 10 State Board தமிழ்நாடு. எடுத்துக்காட்டு 1.2 Example 1.2 A cross B வந்து கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே given வந்து gn எழுதலாம்ப்பா. Given A cross B is equal to 3,2 3,4 5,2 5,4. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு, அதனால் நல்லா கவனிங்க. இது வந்து ப்ராக்கெட்குள்ளே ஒரு இன்ட் மாதிரி சொல்கிறேன். இன்ட் இதை நீங்கள் எக்ஸாம்பிள் எழுத தேவையில்லை, ஓகேவா? இன்ட் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கா ப்ராக்கெட்டில். இந்த எக்ஸ் எப்பயுமே ஏ செட், ஓகேவா? இந்த ஒய் எப்பயுமே என்ன செட்? அப்போ பி செட். இது வந்து நாட் ஃபார் எக்ஸாம்பா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இதை சொன்னேன். ஃபஸ்ட்டு கிவன் மட்டும் எழுதிடுங்க எப்பயுமே எக்ஸாம்பிளில். இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன் எக்ஸ் வந்து ஏ செட். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டுன்னு 2 போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 எழுதிட்டீங்களா? 3 இன்னொரு 3 செட் இஸ் யூனிக் வேல்யூஸ், ஓகேவா? தேர்ஃபோர் 3,3ன்னு எழுதக்கூடாது, ஒரு தடவை எழுதுனா போதும், ஓகேவா? 3 அடுத்து வந்து இங்கே 5 இருக்குது, 5 அடுத்து வந்து 5 எங்கே இருக்குன்றனால எழுத தேவையில்லை, ஓகேவா? அதே மாதிரி ஒய்ன்றது எல்லாமே பி செட். பி செட்டில் 2 அடுத்து 4 ஏற்கனவே 2 எழுதியாச்சு, எழுத தேவையில்லை, 4 இருக்குது, அவ்வளோதான். திஸ் தேர்ஃபோர் என்னது ஏவும் பி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி கொஸ்டின் நிறையா ரிப்பீட்டடாக வர வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம்ம நானே ஒரு கிரியேட்டிவாக, ஓகேவா? கிரியேட்டிவ் கொஸ்டின் நான் ஒன்று கொடுக்குறேன். இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க, ஓகேவா? A cross B is equal to 1,3 1,5 1,6 2,3 2,5 3,6, ஓகேவா? இதில் வந்து ஃபைண்ட் A அண்ட் B, ஓகேவா? இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. தேங்க்யூ.